Hi viewers, welcome back to my channel Lux Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்க்கலாம். நான் அதுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அப்படி இல்லைனா வீடியோட எண்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து த்ரெட் ஒர்க்கு தான் கொடுப்போம். அது நம்ம வந்து கோல்டு கலர் சரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி சில்க் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். 3 லேயர் இல்லைன்னா 4 லேயர் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பீடாகவும் கொடுத்துக்கலாம், சிங்கிள் பீடாகவும் கொடுத்துக்கலாம். ஆனால் 2 பீடுக்கு அதிகமாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து 2 ஸ்டோன் சேர்த்து நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். க்ளூ வந்து அப்ளை பண்ணாமல் அப்படியே தான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு இப்படியே ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நாட் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடும் நம்ம 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டேப் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக லைன் மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதோட உள் பக்கமாக 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ வந்து பார்த்திங்கன்னா B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட குந்தன் ஸ்டோன் இருக்குது பார்த்திங்களா, திலகம் ஷேப்பு, அதை வந்து இந்த மாதிரி இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நெக் போர்ஷன் பார்த்து வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கலாம். ஸ்டோன் கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் சாரீ கலரில் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு லைன் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா 1/2 இன்ச் அளவில், அந்த லைனில் சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கோணலாக இல்லாமல் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து நெக்ஸ்ட் லேயராக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு அடுத்து இந்த மாதிரி நெக் ஃபுல்லாகவே நம்ம வந்து கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நான் வந்து 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், பஞ்ச் ஆஃப் பீட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் வந்து நார்மல் சுகர் பீடு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த ஒரு 4 mm கொடுத்துட்டு எண்டில் வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்து கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் நம்ம புட்டாஸுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன அளவு விட்த்தில் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம வந்து புட்டாஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம்.
இந்த மாதிரி நெக் ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிச்சஸ் கொடுப்போம். ஏன்னா வந்து அது நல்லா ட்ரை ஆகணும் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது அது வந்து நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த எட்ஜில் மட்டும் அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கரெக்டாக வரணும் அந்த குந்தன் ஸ்டோனில். அது கரெக்டாக வர மாதிரி கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட நெக் போர்ஷன் வந்து நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து பேக் நெக்லேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நல்லா பாருங்கள், பேக் நெக்கும் ஃபுல்லாகவே நம்ம வந்து முடிச்சாச்சு. ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம இப்போ வந்து ஃபோக்கஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் என்ன லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணமோ அதே சேம் லேயர்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். அதே சேம் மாடல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆரி ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாகவும் பண்ணணும், ஆனால் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கணும். அப்போ தான் கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் போடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.